வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதிய இந்திய நாணயங்களை பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்பான தகவல்களை பத்தி தான் இந்திய காணொலி வாயில பார்க்க போறோங்க. இது மேல இருக்கக்கூடிய நாணயமானது பண்டிட் ரகுநாத் முர்முவை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்கள் தாங்க. இவங்களுமே பாத்தீங்கன்னா 100 ரூபாய் டினாமினேஷன்ல வெளியிடப்பட்டிருக்கு. 100 ரூபாய்னு சொன்ன பிறகு உங்களால கண்டறிய முடியும். 100 ரூபாங்கிறது யுஎன்சி மற்றும் ப்ரூசெட் நாணயங்கள் மட்டுமே வெளியிடக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்கள்னு அப்படிதாங்க வெளிவந்திருக்கு. இந்தியன் கவர்மெண்டே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாணயங்களை பேக்கெட் செட்டா போட்டு அவங்களோட அபிஷியல் சைட்ல விற்பனை செய்வாங்க. பண்டிட் ரகுநாத் முர்மு நாணயத்தோட முன்பக்கம் இங்க இருக்கு பாருங்க. இதே நாணயத்தின் பின்பக்கம் இங்க நான் காட்டியிருக்கேன், பாத்துக்கோங்க. இதுல என்னப்பா பின்னாடி லெட்டர்ஸ் மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பண்டிட் ரகுநாத் முர்மு அவர்கள் சந்தாலிங்கிற ஒரு மொழியோட எழுத்தை பாத்தீங்கன்னா உருவாக்குனவருங்க. இவர் எப்போ உருவாக்குனாங்கன்னு கேட்டீங்கன்னா 1925 கிட்ட உருவாக்குனாங்க. அப்படி அந்த எழுத்து உருவான 100 ஆண்டுகளை நினைவு கூறும் விதமா தான் இந்த நாணயமானது வெளியிடப்பட்டிருக்குங்க. இந்த நாணயத்துல மற்றொரு சிறப்பு என்னன்னா, கே மின்ட் பாத்தீங்கன்னா முதல் முறையா நாணயங்கள்ல இடம் பிடித்திருக்குங்க. அதாவது நாணயத்துல அந்த வருஷத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா கேங்கிற அந்த மின்ட் மார்க் இடம் பிடித்திருக்கோம். இந்திய நாணயங்கள்ல முதல் முறையா கே மின்ட் இருக்கக்கூடிய நாணயங்கள் இந்த நாணயங்கள் தாங்க. இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 35 கிராம் வெயிட்டுங்க. இதுல 50% சில்வர் இருக்கும், 40% பாத்தீங்கன்னா காப்பர் இருக்கும், 5% ஜிங்க் மற்றும் 5% பாத்தீங்கன்னா நிக்கல் இருக்குங்க.